ஹலோ அர்மீஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம எல்லாரோட பெரிய விஷயம் இருக்கிறது கிம் டேயாங் நம்ம கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்றது தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷயம் இருக்கும். ஆனால் இப்போ கிம் டேயாங் ரீசெண்டாக நிறைய பேரோட கமெண்ட்ஸுக்கு, அவரோட ஃபேன்ஸோட கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரு. அதோடய ஃபோட்டோஸ் தான் நான் மேலே அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நிறைய பேரோட கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரு. இதை பார்க்கும்போது எனக்கும் பண்ணணும்னு தோணுது, பட் எனக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜேஓப் அவரோட சோலோ ட்ரிப்பும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் அதில் இந்தியா நம்ம கண்ட்ரி கிடையாது. பட் ஆனால் 2019 அனௌன்ஸ் பண்ண சோலோ ட்ரிப்பில் பிடிஎஸ் வந்து இந்தியாவில் இருக்க மும்பைக்கு வர்றதா இருந்துச்சு. பட் அதுக்கடுத்து கோவிட் வந்ததுனால அவங்களால வர முடியல. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்தியாவுக்கு வர சான்ஸ் கிடைக்கல. நிறைய இந்தியாவில் இருக்க ஃபேன்ஸ் வந்து பிடிஎஸ் இந்தியாவுக்கு வரணும்னு விஷ் பண்ணுறாங்க. பட் ஆனால் இன்னும் ஜேஓப் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களான்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பிடிஎஸ்க்கு கொரியாவை தவிர்த்து அதிகமாக சப்போர்ட் பண்ணுற கண்ட்ரினா அது இந்தியாவாக தான் இருக்குது. இந்தியாவில் தான் பிடிஎஸ்க்கு அதிகமான ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ என்னோடய விஷ் பிடிஎஸ் வந்து இந்தியாவுக்கு வந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும். நானும் அவங்க கான்சர்ட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இந்தியாவில். இந்த வீடியோவில் நான் பிடிஎஸ் கிம் டேயாங், அதாவது நம்ம கலெக்ட் பண்ண பேட்சஸையும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்து அன்கலெக்டட் பேட்சஸையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அவர் கலெக்ட் பண்ண பேட்சஸ்க்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிவிட்டு, நம்ம அவர் கலெக்ட் பண்ணாத பேட்சஸ், அதாவது அன்கலெக்டட் பேட்சஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆர்மிஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.